ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நாம நேற்றைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி காலையிலேயே கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,063 அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் டே ஹை பக்கத்தில் தான் ஓப்பன், ஒரு பாசிட்டிவ் ஓப்பன். ப்ரீவியஸ் டே ஹை பக்கத்தில் நமக்கு ஓப்பன் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓப்பன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஓப்பனுக்கும் ஹைக்கும் ஒரு 20 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்டும் கம்மியா அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 2400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிறதே மேலே போகதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட், 24,100லேருந்து 24,290, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டே நல்ல மூவ்மெண்ட் வந்துருச்சு. ஒரு 10 மணிக்கு முன்னாடியே ஒரு 9:45 அந்த ரேஞ்சிலேயே ஒரு நல்ல மூவ்மெண்ட். அதுக்கு அடுத்து இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எக்ஸாக்டா அதுக்கு அடுத்து அவங்க ரிஜெக்ட் ஆகிருந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த R1 அந்த ஏரியால ஒரு நல்ல ரிஜெக்ஷன். நாம என்ன எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னா 350 அந்த ரேஞ்ச் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அந்த இடத்துக்கு போகல. மார்க்கெட் 300 அந்த ரேஞ்சிலே ஒரு நல்ல ரிவர்சல், நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றதும் வேகமா கிடைச்சிருந்தது. ஆனா முடியும் போது ஒரு நல்ல கரெக்ஷன்ல வந்து தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நம்ம சொல்லியிருக்க அந்த 24,000 அந்த 2400 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல தான் வந்து நமக்கு க்ளோசிங் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, இன்னைக்கு லெவல்ஸ் என்ன, அதை தாண்டி ஏடிஎம் ஸ்ட்ரைக் கூட ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, எனக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,288, 24,223, 24,084, 24,011. நம்ம இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். ரேஞ்ச் ஒரு சின்ன ரேஞ்சாக தான் கிடைச்சிருக்கு. நம்மளோட R2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே நேற்றைய ஹை பக்கத்தில் இருக்கு. S2 அப்படின்றது நேற்றைய லோ பக்கத்தில் இருக்கு. ஸோ ரேஞ்ச் என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுவோம். இதை தாண்டி ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது 24,100 நேற்று நம்ம சொல்லியிருந்த அதே இடம் தான். அதுக்கு கீழே இருக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். இதுவே அப் சைட் போகணும் அப்படின்னா 24,250, ஒரு நிமிஷம், ஆமாம், 24,250 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓப்பன் எங்க கிடைக்குது அப்படின்றது முக்கியம். இந்த 2400, 24,250 இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு. எக்ஸ்பைரி டே இதுக்கு நடுவுலே இருந்து மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட அங்கே கிரியேட் ஆகும். ஏன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல ஆவரேஜ் ப்ரைஸ் 110 பாயிண்ட் இருக்கு. இது பெரிய ப்ரைஸ் தான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஆனால் கடந்த சில மாதங்கள்ல இருந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருந்த ப்ரைஸை விட இது கொஞ்சம் கம்மி தான். 140, 150 பாயிண்ட்லாம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருந்திருந்தது கடந்த வாரங்களில். இப்போ அந்த ப்ரீமியம் படிப்படியாக குறைஞ்சு 110 அப்படின்ற இடத்துக்கு இருக்கு. நமக்கு எக்ஸ்பைரி டேக்கு ஒரு நாளைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 70 பாயிண்ட் இருந்தாவே போதுமானது. நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். அந்த பாயிண்ட்லேயே ப்ரீமியம் அதிகமாக இருக்கு அப்படின்னும் போது நல்ல ஸ்விங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரையும் ஒரு பிரேக் அவுட் அப்படின்ற இடத்துல போய் ஒரு ஹை ப்ரைஸில் ப்ரீமியத்தை பை பண்ண முற்படாதீங்க. முடிஞ்ச வரையும் லோ ப்ரைஸ்லேயே பை பண்ணுறதுக்கு பாருங்க. இதை தாண்டி ஹீரோ ஜீரோ அப்படின்றது நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அது அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. போட்டியில தோக்குற ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா முடியும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே முடியும் போது போட்டியில தோக்குற ஸ்ட்ரைக் ஓடிஎம்மா முடியும், ஜெயிக்கிற ஸ்ட்ரைக் ஐடிஎம்மா முடியும். மொத்தத்துல யாரோட எல்டிபி அதிகமோ அவனுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தம். காலோட எல்டிபி அதிகமாக இருந்தா அந்த ஸ்ட்ரைக் காலுக்கு தான் சொந்தம். ஸ்பாட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே தான் முடிப்பாங்க. புட்டோட எல்டிபி ஒரு ஸ்ட்ரைக்ல அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் புட்டுக்கு தான் சொந்தம்.
ஸ்பாட்டை அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே தான் முடிப்பாங்க. நமக்கு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் அப்படின்றது 3:30 வரையும் ரன் ஆக போகிறது கிடையாது. முடிஞ்ச வரையும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியாவது ஓடிஎம் ஸ்ட்ரைக்கில் அந்த 5 பைசா வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்பாட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது மார்க்கெட் 3:30க்கு முடிஞ்சு அங்கேருந்து ஒரு 40 செகண்ட் 50 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த க்ளோசிங் எங்கே அப்படின்றது கிடைக்கும். அந்த க்ளோசிங் எங்கே கிடைக்க போகுது, எந்த ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களால் ப்ரீமியத்தில் நான் சொல்கிற மாதிரி வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். தோக்குறது அப்படின்னாவே ஆப்பனண்ட்டோட லோக்கு கீழே இருக்கிறது தான் ஒரு ஸ்ட்ரைக் தோத்து போகிறது. ஸோ தோக்குற ஸ்ட்ரைக் கண்டிப்பாக ஓடிஎம்மாக தான் முடிக்க முடியும். யாரோட எல்டிபி அதிகமோ அவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரைக் சொந்தம். இந்த விஷயங்கள் எப்படி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வேலை செய்யுது, ஒவ்வொரு நாளும் நாம இதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம், இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்மளுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை நாம் எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமாக நோட்டு பேனால எழுதுங்க. மார்க்கெட்டை நீங்கள் தொடர்ந்து எந்த அளவு எழுதி வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவு உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பாகவே அதிகமாகும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.